காய்கறிகள் விற்கிற விலைக்கு நம்ம 5 முட்டையை வாங்கி அசத்தலான ஒரு முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷமே அதிகமான டைம் தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்ஹாஸ் கிச்சன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில், ஒரு கல்பாசி, ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 10 பற்கள் பூண்டை கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் நம்ம கட் பண்ண தேவையில்லை. இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே போடுங்க, அதுதான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு தக்காளி, நான் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டை போட்டு நம்ம கிண்டி விடுறதால சீக்கிரமாகவே இது குக் ஆயிரும். இப்போ அது கூடவே 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இப்போ இது வதங்கிறதுக்காக ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடியை போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விடுங்க. இது பாருங்கள், தக்காளி எல்லாம் மசிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லி மசாலா இது எங்கள் வீட்டிலையே அரைச்சது. சீக்கிரமாகவே இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் மல்லி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லி மசாலா அரைக்கும்போது சில பொருட்களை சேர்த்து அரைச்சோம்னா அதில் மட்டன் சிக்கன்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம அந்த மல்லி மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ சீக்கிரமாகவே பார்க்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்து ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுறலாம். இப்போ பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்ல பச்சை வாசம் போகிற அறுதி கிண்டி விட்டாச்சு. இப்போ பாதி தேங்காயை நல்லா அரைச்சிட்டு அது பாலாக எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திப்பியாக இல்லாமல் நல்ல பால் எடுத்து நான் ஊற்றிருக்கேன். அதுதான் இந்த கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அரைச்சதை அப்படியே ஊற்றுனீங்கன்னா அது குருமா மாதிரி ஆகிரும். அதனால் அரைச்சதை பாலாக பிழிஞ்சு ஊற்றி அதை ஒரு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி விட்டு இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா எவ்வளோ கெட்டியாக எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூடவே 5 முட்டையும் நம்ம நல்லா உடச்சி ஊற்றிடலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் எல்லாம் பார்த்துக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். இதை நம்ம வேகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மூடி விட்டுக்கலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், ஆயில் பிரிஞ்சு நல்ல ஒரு ரெட் கலராக வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இப்படி செய்யும்போது பக்கத்தில் உள்ளவங்களாம் என்ன உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வாசம் நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். பார்க்கவே நமக்கு வாய் ஊறுது. காய்கறி எல்லாமே விலைகள் அதிகமாகிருச்சு. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரியான ஒரு 25 ரூபாய் இருந்தால் போதும். இந்த முட்டை கிரேவியை நம்ம செஞ்சிடலாம். 5 முட்டை வாங்கி ரொம்ப சூப்பரான அசத்தலான முட்டை கிரேவி செய்து முடித்தாச்சு. நீங்களும் இது போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சல்ஹாஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற சூப்பரான வீடியோஸோட அடுத்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.